நாமத்துக்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. நாம் நம்பியிருக்கும் ஆனந்த பாக்கியம் என்ற மைய தலைப்பின் கீழாக இந்த நாளில் முதலாம் உயிர்த்தெழுதல் என்ற தலைப்பின் கீழாக நம்ம வேத பாடத்தை படிக்க இருக்கிறோம். முதலாம் உயிர்த்தெழுதல். தொடர்ந்து நம்ம செய்திக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, ஏசப்பா, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். முதலாம் உயிர்த்தெழுதல் என்ற தலைப்பின் கீழாக இந்த நாளில் நாங்கள் வேத பாடத்தை படிக்கும்போது தேவனுடைய பிள்ளைகள் இந்த முதலாம் உயிர்த்தெழுதலை பற்றி பெற்றிருக்க வேண்டிய நம்பிக்கை என்ன என்பதை நாங்கள் தெளிவாக படித்து தெரிந்து கொள்ள ஆவியானவர் நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்குறோம். இவை எல்லாவற்றையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்குற நல்ல பிதாவே, ஆமேன். முதலாம் உயிர்த்தெழுதல் என்ற தலைப்பின் கீழாக நம்ம தியானிக்க இருக்கிறோம். முதலாம் உயிர்த்தெழுதலை குறித்து காலம் காலமாக தேவனுடைய பிள்ளைகளின் நம்பிக்கை என்ன என்று வேதத்தில் நம்ம படித்தோம் அப்படின்னா, யோபு 14வது அதிகாரம் 10-12 வசனங்களை நம்ம வாசிக்கும்போது, மனுஷனோ வென்றால் செத்த பின் ஒளிந்து போகிறான் அப்படின்னு யோபு சொல்றாரு. மனுஷன் செத்த பின் ஒளிந்து போகிறான் அப்படின்னு வேதத்தில் வாசிக்கிறோம். 12வது வசனத்துல மனுஷன் படுத்து கிடக்கிறான், வானங்கள் ஒளிந்து போகும் அளவும் எழுந்திருக்கிறதும் இல்லை, நித்திரை தெளிந்து விழிக்கிறதும் இல்லை அப்படின்னு வேதத்தில் வாசிக்கிறோம். மனுஷன் படுத்து இருக்கிறான், வானம் ஒளிந்து போகிற அளவுக்கும் அவன் எழுந்திருக்கிறது இல்லை, நித்திரை தெளிந்து விழிக்கிறதும் இல்லை அப்படின்னு வேதத்தில் வாசிக்கிறோம். யோபு 14வது அதிகாரம் 21வது வசனத்தில் வாசிக்கும்போது, அவன் பிள்ளைகள் கனமடைந்தாலும் அவன் உணரான், அவர்கள் சிறுமைப்பட்டாலும் அவர்களை கவனியான் அப்படின்னு வேதத்தில் வாசிக்கிறோம். ஆமா, நம்முடைய பிள்ளைகள் கனமடைந்தாலும் சரி, கனவீனம் அடைந்தாலும் சரி, மரித்தவர்களால அதை உணர முடியாது என்பதை யோபு இங்கே தெளிவாக சொல்வதை பார்க்கிறோம். பிரசங்கி 9வது அதிகாரம் 5-6 வசனங்களில் வாசிக்கும் போது, உயிரோடு இருக்கிறவர்கள் தாங்கள் மரிப்பதை அறிவார்களே, மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள், இனி அவர்களுக்கு ஒரு பலனும் இல்லை, அவர்கள் பேர் முதலாய் மறக்கப்பட்டு இருக்கிறது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். தொடர்ந்து வாசிக்கும் போது, அவர்கள் சிநேகமும் அவர்கள் பகையும் அவர்கள் பொறாமையும் எல்லாம் ஒளிந்து போயிற்று, சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிறது ஒன்றிலும் அவர்களுக்கு இனி என்றென்றைக்கும் பங்கில்லை அப்படின்னு வேதத்தில் வாசிக்கிறோம். ஒரு மனிதன் மரிக்கிறான் என்றால் அதற்கடுத்து இந்த பூமியில் அவனுக்கு பங்கு இல்லை என்று வேதம் தெள்ளத் தெளிவாக கூறுகிறது. த கிரேட் கான்ட்ரவர்சி பக்கம் 549 550 இந்த பக்கத்தில் வாசிக்கும்போது இளஞ்சோட்டமையார் எழுதுறாங்க, மரணத்தில் நீதிமான்கள் தங்களுடைய பரிசையும் துன்மார்க்கர் தங்களுடைய தண்டனையையும் அடைய செல்லுகின்றனர் என்பது பரிசுத்த வேத வாக்கியங்களில் எங்கும் காணப்படவில்லை அப்படின்னு எழுதுறாங்க. அதாவது, ஒரு பரிசுத்தவானாக இருந்தா தான் மரித்த உடனேயே பரலோகத்துக்கு போகிறதும், ஒரு துன்மார்க்கனாக இருந்தால் தான் மரித்த உடனேயே நரகத்துக்கு போகிறதும் என்று வேதாகமத்தில் எங்கும் சொல்லப்படவில்லை என்று இளஞ்சோட்டமையார் எழுதுறாங்க. ஆம், கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம இந்த உலகத்தில் நம்ம பார்க்கிறோம், யாராவது ஒரு பெரிய பிரசங்கியாராக இருக்கலாம், அல்லது வேண்டப்பட்டவர்களாக இருக்கலாம், அல்லது பரிசுத்தமாகவே வாழ்ந்தவர்களாக கூட இருக்கலாம், அவர்கள் மரித்த உடனே பரலோகம் சென்று விடுகிறார்கள் என்று பரவலாக இந்த பொய் போதகம் இருக்கிறது. தவறான இந்த கோட்பாடு இன்னைக்கு மக்களிடையே இருக்கிறது. ஆனால் வேதம் இதை அங்கீகரிக்கவில்லை. இப்படிப்பட்ட ஒரு வாக்குறுதி முற்பிதாக்களும் தீர்க்கதரிசிகளும் கொடுக்கவே இல்லை. அது மாத்திரமல்ல, கிறிஸ்துவும் அவர்களுடைய சீஷர்களும் கூட இதை பற்றி எதுவும் கூறப்படவில்லை.
உயிர்த்தெழுந்து யாரும் பரலோகத்துக்கு போகவில்லை, அல்லது உயிர்த்தெழுந்து யாரும் நரகத்துக்கும் போகவில்லை, மரித்தவர்கள் நித்திரை செய்கிறார்கள் என்று வேதம் தெளிவாக கூறுகிறது. சரி, அவர்கள் மரிக்கும் போது அவர்கள் எங்கே போவார்கள்? அவர்கள் மரித்த பிறகு அவர்களால் என்ன செய்ய முடியும், என்ன செய்ய முடியாது என்று வேதம் சொல்லுகிறதா என்றால் அதையும் வேதம் தெளிவாக நமக்கு சொல்லித் தருகிறது. பிரசங்கி 9வது அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிக்கும் போது, செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடே செய், நீ போகிற பாதாளத்திலே செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லையே என்று வேதம் சொல்கிறது. நீ போகிற பாதாளத்திலே என்று வேதம் குறிப்பிடுது. பாதாளம் அப்படின்னா கல்லறை என்று அர்த்தம். பாதாளம் என்றால் கல்லறை. சங்கீதம் 146 4வது வசனத்தில் வாசிக்கும் போது, அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான், அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போகும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான் அப்படின்னு வேதத்தில் வாசிக்கிறோம். மனிதன் மண்ணினாலே உருவாக்கப்பட்டவன் என்பதை ஆதியாகமத்தில் நம்ம வாசிக்கிறோம். எங்கே இருந்து மனிதன் உருவாக்கப்பட்டானோ அங்கேயே மனிதன் திரும்பி போக வேண்டிய நிலை. பாதாளத்துக்கு போக வேண்டும், மண்ணுக்கு திரும்ப வேண்டும், அதாவது கல்லறைக்கு அவன் போக வேண்டும். தி கிரேட் கான்ட்ரோவர்சி அப்படிங்கிற புத்தகத்தில் தொடர்ந்து 550வது பக்கத்தில் வாசிக்கும் போது, அதே நாளில் அவர்களது யோசனை அழிந்துவிடும், கல்லறைக்குள் செல்கிறவர்கள் மௌனத்தில் இருக்கின்றனர் அப்படின்னு எலஞ்சிட்டாமியார் எழுதுறாங்க. யோசனைகள் எல்லாம் அழிந்து போகும், அவர்கள் மௌனத்தில் இருக்கிறார்கள், அவர்கள் மௌனத்தில் இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுது. யோபு 14வது அதிகாரம் 21வது வசனத்தில் வாசிக்கும் போது, சூரியனுக்கு கீழே செய்யப்படும் ஒன்றிலும் அவர்களுக்கு இனி பங்கு இல்லை என்று வேதம் தெளிவாக கூறுகிறது. எசேக்கியா அப்படின்னு ஒரு ராஜா இருந்தார். எசேக்கியா அப்படின்னு ஒரு ராஜா இருந்தார். ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் எசேக்கியாவுக்கு ஒரு நியாய தீர்ப்பு ஒன்று கொடுத்தார். ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜா கிட்ட வந்து, ராஜாவே, நீங்க என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செஞ்சு முடிச்சிருங்க, கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துருங்க, ஆண்டவர் உங்களுடைய உயிரை எடுக்க போகிறார், நீங்க மரிக்க போறீங்க அப்படின்னு சொன்னார். உடனே எசேக்கியா ராஜாவுக்கு பயம் வந்துருச்சு. உடனே ஜெபிக்க ஆரம்பிச்சாரு. ஆண்டவரே, எனக்கு உயிரை கொடுங்க அப்படின்னு கேட்டார். ஏசாயா தீர்க்கதரிசி வாசல் கிட்ட போறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசி அழைத்து, நீ போ எசேக்கியா கிட்ட சொல்லு, நான் அவருக்கு 15 வருஷத்தை கூட்டி கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஏசாயா தீர்க்கதரிசி உடனே எசேக்கியா ராஜா கிட்ட போய், ராஜாவே, ஆண்டவர் உங்களுக்கு 15 வருஷத்தை கூட்டி கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொன்னார். உடனே இந்த எசேக்கியா ராஜா தேவனை புகழ்ந்து, தேவனுடைய இரக்கத்தை புகழ்ந்து ஸ்தோத்தரித்து ஒரு காரியத்தை சொன்னார். அதை நீங்க எங்க வாசிக்கலாம் அப்படின்னா, ஏசாயா 38வது அதிகாரம் 18-19 வசனத்தில் வாசிக்கும் போது, பாதாளம் உம்மை துதியாது, மரணம் உம்மை போற்றாது, குழியில் இறங்குகிறவர்கள் உம்முடைய சத்தியத்தை தியானிப்பது இல்லை, நான் இன்று செய்கிறது போல உயிரோடு இருக்கிறவனே உம்மை துதிப்பான் அப்படின்னு சொன்னார். நான் இன்னைக்கு என்ன செய்யறனோ, நான் உயிரோடு இருக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், அதே போல உயிரோடு இருக்கிறவன் மட்டுமே உம்மை துதிப்பான் அப்படின்னு சொன்னார். பாதாளத்துல இருக்கிறவங்க தேவனை துதிக்க முடியாது அப்படிங்கிறத வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். சங்கீதம் 6:5 வாசிக்கும் போது, மரணத்தில் உம்மை நினைவு கூர்வதில்லை, பாதாளத்தில் உம்மை துதிப்பவன் யார் அப்படின்னு வாசிக்கிறோம். சங்கீதம் 115:17 சங்கீதக்காரனாகிய தாவீது இப்படி ஒரு சாட்சி கொடுக்கிறார். மரித்தவர்களும் மௌனத்தில் இருக்கிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள் அப்படின்னு வேதத்தில் வாசிக்கிறோம். மரித்தவர்களால தேவனை துதிக்க முடியாது என்பதை வேதத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள முடியும். சரி, மரித்தவர்களுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, யோவான் 11:25 வாசிக்கிறோம், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும்
பிழைப்பான் அப்படின்னு வேதத்துல ஆண்டவர் சொல்றாரு. 1 யோவான் 5வது அதிகாரம் 12வது வசனத்துல குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன் அப்படின்னு வேதம் தெளிவாக சொல்லுது. ஆண்டவர் மரித்தவர்களுக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம் இது. ஒருவேளை நம்ம தேவனை விசுவாசிக்கிறோம் அப்படின்னா நாம் மரித்தாலும் பிழைப்போம் அப்படின்னு வேதம் சொல்லுது. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 16, 17, 18 வாசிக்கும் போது ஒருவேளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும் மரித்து உயிர்த்தெழல அப்படின்னா நம்முடைய நம்பிக்கை என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ஒருவேளை கிறிஸ்து மட்டும் மரித்து உயிர்த்தெழல அப்படின்னா நம்முடைய நம்பிக்கையை, உயிர்த்தெழுதல் பற்றிய நம்முடைய நம்பிக்கையை வீணாய் போயிருக்கும் என்பதை நம்ம பார்க்க முடியும். ஒரு தடவை பேதுரு அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் பிரசங்கம் பண்ணும்போது தாவீதை குறித்து ஒரு காரியத்தை சொன்னார். 2வது அதிகாரம் 29, 34 ஆகிய வசனங்களை வாசிக்கும் போது பேதுரு தாவீதை குறித்து சொன்ன ஒரு காரியம், அவன் மரணம் அடைந்து அடக்கம் பண்ணப்பட்டான், அவனுடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறது, தாவீது பரலோகத்துக்கு எழுந்து போகவில்லை அப்படின்னு சொன்னார். தாவீது இன்னும் பரலோகத்துக்கு போகல. வேதத்தில் இருக்கிற பரிசுத்தவான்கள் அடக்கம் பண்ணப்பட்டு இருக்கிறாங்க, நித்திரையில இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக உயிர்த்தெழுதலை பற்றி நமக்கு இருக்க வேண்டிய நம்பிக்கை என்ன அப்படின்னு ஒரு 3 காரியத்தை நம்ம படிக்க போறோம். முதலாவது பாடம், திரள் சேனையாக உயிர்த்தெழுவார்கள். நமக்கு உயிர்த்தெழுதலை பற்றி, முதலாம் உயிர்த்தெழுதலை பற்றி நமக்கு இருக்க வேண்டிய ஒரு நம்பிக்கை, திரள் சேனையாக உயிர்த்தெழுவார்கள். எப்ப இந்த பரிசுத்தவான்கள் எல்லாம் உயிர்த்தெழுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 16வது வசனத்தில் வாசிக்கும் போது, கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் அப்படின்னு வேதம் சொல்லுது. யோவான் 6வது அதிகாரம் 39வது வசனத்தில் வாசிக்கும் போது, அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாய் இருக்கிறது. கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே அப்படின்னு வேதத்தில் வாசிக்கிறோம். கடைசி நாள் அப்படின்னா அவனுடைய வருகையின் போது அவர்களை எழுப்புவதே அப்படின்னு ஆண்டவர் இங்கே சொல்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அக்னி ஜுவாலையால் சூழப்பட்ட மேகத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது, வெள்ளி எக்காலம் எடுத்து தொனிக்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய கண்களையும் தன்னுடைய கரங்களையும் வானத்துக்கு நேராக உயர்த்தி மரித்த பரிசுத்தவான்களை பார்த்து, விழித்து எழும்புங்கள், விழித்து எழும்புங்கள், விழித்து எழும்புங்கள் என்று சொல்லும்போது மரித்த பரிசுத்தவான்கள் எல்லாரும் கல்லறையிலிருந்து வெளியே வருவார்கள் என்று எலன் ஜி. ஒயிட் அம்மையார் கிரேட் கான்ட்ரவர்சி என்ற புத்தகத்திலேயும், ஏர்லி ரைட்டிங்ஸ் என்ற புத்தகத்திலேயும், பரம தரிசனம் என்ற புத்தகத்திலேயும் அவங்க குறிப்பிடுறாங்க. அது மாத்திரமல்ல, நடுங்கும் தரை, அடிக்கும் மின்னல், குமுறும் இடி, இவைகளுக்கு மத்தியில் தேவகுமாரனின் குரல் தூங்கி கொண்டிருக்கும் பரிசுத்தவான்களை அழைக்கிறது அப்படின்னு எலன் ஜி. ஒயிட் அம்மையார் எழுதுறாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விழித்து எழும்புங்கள் என்று சொன்ன உடனே கல்லறைகள் உடைந்து உள்ள இருந்து பரிசுத்தவான்கள் எழும்பி வருகிற காட்சியை அன்னைக்கு நம்ம பார்க்க முடியும். சரி, இறந்தவர்கள் யாருடைய குரலால் எழுப்பப்படுகிறார்கள் என்றால், மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று யோவான் 5:25 வாசிக்கிறோம். யாருடைய உதவியை கொண்டு தேவன் இத்தனை பேரையும் எழுப்புகிறார் என்று நம்ம பார்க்கும்போது, மத்தேயு 24:31 நம்ம வாசிக்கிறோம், அவர் தமது தூதர்களை அனுப்புவார், அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்த பரிசுத்தவான்களை உயிரோடு எழுப்ப ஆண்டவர் வருகிறார். மரித்தவர்களை மட்டுமல்ல, உயிரோடு இருக்கும் பரிசுத்தவான்களையும் மகிமையின் மேல் மகிமை அடைய மறுரூபமாக்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகிறார். ஒரு திரள் கூட்டமே அன்றைக்கு எழும்ப போறாங்க. ஒரு திரள் கூட்டம் எழும்ப போறாங்க. இது முதலாவது. இரண்டாவதாக,
இரண்டாவதாக, முதலாம் உயிர்த்தெழுதல் என்று சொல்லும்போது தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டிய ஒரு நம்பிக்கை என்ன அப்படின்னா, சாவாமையை தரித்து கொள்ள போகிறோம். சாவாமையை தரித்து கொள்ள போகிறோம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 53வது வசனத்தில் வாசிக்கும் போது, அழி உள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையையும் தரித்து கொள்ள வேண்டும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். என்ன ஒரு மகா சத்தமிட்டு இந்த முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெற்ற பரிசுத்தவான்கள் வெளியே வருவாங்க அப்படின்னு வேதத்தை வாசிக்கும் போது பவுல் மிக அழகாக இதை சித்தரிக்கிறார். முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெற்ற எல்லா பரிசுத்தவான்களும் என்ன ஒரு வெற்றியின் ஆரவாரம் அவங்க செய்வாங்க, என்ன ஒரு வெற்றியின் ஆர்ப்பரிப்பை அவங்க ஆர்ப்பரிப்பார்கள் அப்படின்னு பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 15:55 வாசிக்கிறோம், மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று அவர்கள் ஆர்ப்பரிப்பார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. ஒரு நாள் பாதாளமும் மரணமும் பேசிக்கிட்டு இருந்துச்சான். அப்ப மரணம் பாதாளத்துக்கிட்ட வந்து சொல்லிச்சான், நான் எப்படியாவது ஆண்டவரை கொன்னு உன்கிட்ட கொண்டு வந்துடுறேன், பாதாளமாகிய நீ அவரை உள்ளேயே அடைச்சி வச்சிரு, வெளியே விட்டுறாத அப்படின்னு சொல்லிச்சான். அதே மாதிரி மரணமும் போய் ஆண்டவரை கொன்னு ஆண்டவரை சிலுவையில் அறைந்து அந்த ஆண்டவரை பாதாளத்துக்கிட்ட கொண்டு வந்து விட்டுச்சான். பாதாளத்துக்கிட்ட சொல்லிச்சான், என்ன ஆனாலும் சரி நீ இவரை வெளியில விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போச்சான். பாதாளம் முதல் நாள் பிடிச்சி வச்சிருந்துச்சு, 2வது நாளும் பிடிச்சி வச்சிருந்துச்சு. ஆனால் 3வது நாள் பாதாளத்தால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிடித்து வைக்க முடியல. அவர் எழும்பி போயிட்டார். மரணம் வந்துச்சான், வந்து கேட்டுச்சான் பாதாளத்துக்கிட்ட, உன்கிட்ட நான் என்ன சொன்னேன், நான் எப்படியாவது அவரை கொன்னுருவேன், நீ ஆண்டவரை இவரை பிடிச்சி வச்சுக்கோ அப்படின்னு சொன்னனே, ஏன் விட்ட அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு அந்த பாதாளம் சொல்லிச்சான், என்னால் முடியலை, என்னால் ஒரு கட்டத்துக்கு மேலே அவரை பிடிச்சி வைக்க முடியலை அப்படின்னு சொல்லிச்சான். அப்போ மரணம் சொல்லிச்சான், இதை சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்லையா, அவமானமா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அந்த பாதாளம் சொல்லிச்சான், இது என்ன அவமானம். அவர் போகும்போது ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனாரு, மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே அப்படின்னு சொல்லி நம்ம 2 பேரையும் பார்த்து ரொம்ப கேவலமா சொல்லி சிரிச்சிட்டு போனாரு அப்படின்னு சொல்லிச்சான். கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமானவர்களே, நமக்கு மிகவும் நெருக்கமானவர்களை நம்ம இலக்க கொடுத்திருக்கலாம், நம்முடைய உறவினர்களை நம்ம இலக்க கொடுத்திருக்கலாம், நம்முடைய நண்பர்களை இலக்க கொடுத்திருக்கலாம், நம்முடைய பெற்றோரை நம்ம இலக்க கொடுத்திருக்கலாம், நம்முடைய பிள்ளைகளை நாம் இலக்க கொடுத்திருக்கலாம். ஒரு நாள் வருது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகிறார். அந்த நாள்ல சாவுக்கேதுவான இந்த சரீரம் சாவாமையை தரித்து கொள்ளும் அப்படின்னு வேதம் சொல்லுது. சாவாமையை உடையவர்களாக நாம் கிறிஸ்துவுக்கு முன்னாடி போர் சேனையாக, திரள் சேனையாக நாம் எழும்ப போகிறோம் என்று வேதம் நமக்கு நம்பிக்கையை கொடுக்கிறது. ஆமா, மரித்த பரிசுத்தவான்கள் உயிரோடு எழும்ப போகிறார்கள். உயிரோடு இருக்க பரிசுத்தவான்களும் மறுரூபம் ஆக்கப் போகிறார்கள். மரித்தவர்கள் சாவாமையை உடையவர்களாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி நிற்கப் போகிறார்கள். அந்த நாள் ரொம்ப தூரத்தில் இல்லை. மூன்றாவதாக முதலாம் உயிர்த்தெழுதல் அப்படி சொல்லும்போது தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டிய ஒரு நம்பிக்கை என்ன அப்படின்னா, பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். முதலாம் உயிர்த்தெழுதலில் யாரெல்லாம் பங்கு பெறுறாங்களோ அவர்கள் பாக்கியவானும் பரிசுத்தவான்களுமாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத வேதத்தில் படிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 6வது வசனத்தில் வாசிக்கும் போது, முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான், இவர்கள் மேல் 2ஆம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை, இவர்கள் தேவனுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியர்மாய் இருந்து அவரோடு கூட 1000 வருஷம் அரசாழ்வார்கள் அப்படின்னு வேதத்தில் வாசிக்கிறோம். முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்குள்ளவர்கள் அவங்க பாக்கியவான்கள், அவர்கள் பரிசுத்தவான்கள்.
இங்க வேதத்துல இரண்டாம் உயிர்த்தெழுதல் அப்படின்னு ஒரு உயிர்த்தெழுதலையும் நம்ம இங்க படிக்க முடியுது. இந்த இரண்டாம் உயிர்த்தெழுதல் நமக்கு வேண்டாம். இந்த இரண்டாம் உயிர்த்தெழுதல் நமக்கு வேண்டாம். இந்த இரண்டாம் உயிர்த்தெழுதல்ல துன்மார்க்கர்கள் உயிர்த்தெழுவாங்க. துன்மார்க்கர்கள் உயிர்த்தெழுவாங்க. அவங்க நித்திய அழிவுக்காக அவங்க உயிர்த்தெழுவாங்க. அந்த இரண்டாம் உயிர்த்தெழுதல் நமக்கு வேண்டாம். நம்ம முதலாம் உயிர்த்தெழுதல்ல உயிர்த்தெழ வேண்டும். யாரெல்லாம் முதலாம் உயிர்த்தெழுதல்ல பங்கு பெறுறாங்களோ அவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பரிசுத்தவான்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. தொடர்ந்து கிரேட் கான்ட்ரவர்சி அப்படிங்கிற புத்தகத்தில் வாசிக்கும் போது எலஞ்சட் அம்மையார் எழுதுறாங்க, பக்கம் 544, மனம் திரும்புதலினாலும் விசுவாசத்தினாலும் மன்னிப்பை பெறாதவர்கள் மீறுதலின் தண்டனையை, பாவத்தின் சம்பளத்தை பெற்றாக வேண்டும் அப்படின்னு எழுதுறாங்க. யாரெல்லாம் மனம் திரும்பவில்லையோ, யாரெல்லாம் தேவனை விசுவாசிக்கவில்லையோ, மன்னிப்பை பெற்றுக்கொள்ளவில்லையோ, அவங்க எல்லாருமே மீறுதலின் தண்டனையை, பாவத்தின் சம்பளத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு எலஞ்சட் அம்மையார் எழுதுறாங்க. பாவத்தின் சம்பளம் என்னன்னு தெரியுங்களா? மரணம். மீறுதலின் தண்டனை என்னன்னு தெரியுங்களா? மரணம். அந்த மரணத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு எழுதுறாங்க. இன்னைக்கு மன்னிக்கப்படாத பாவம் நம்ம கிட்ட இருக்குதான்னு யோசித்து பாருங்க. இன்னும் மனம் திரும்பாத வாழ்க்கை நம்ம கிட்ட இருக்குதா அப்படின்னு யோசித்து பாருங்களேன். ஒருவேளை நான் மனம் திரும்பல அப்படின்னா, மன்னிக்கப்படாத பாவம் என்கிட்ட இருக்கும் அப்படின்னா, நான் முதலாம் உயிர்த்தெழுதல்ல இல்லை, இரண்டாம் உயிர்த்தெழுதலுக்கு தான் பங்குள்ளவராக இருப்பேன். இரண்டாம் உயிர்த்தெழுதல்ல எந்திரிக்கிறவங்க நித்திய அழிவுக்காக எழும்புறாங்க. நாம் முதலாம் உயிர்த்தெழுதல்ல பங்கு பெற வேண்டும். அப்படின்னா மீறுதலின் தண்டனை நமக்கு இருக்கக்கூடாது, பாவத்தின் சம்பளம் நமக்கு இருக்கக்கூடாது. நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் தேவனிடத்தில் அறிக்கை செய்து அந்த பாவத்துக்கு மன்னிப்பை நாம் பெற்றிருக்க வேண்டும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து என்னுடைய பெயர் கிறுக்கப்பட்டு இருக்க கூடாது. ஜீவ புஸ்தகத்தில் என்னுடைய பெயர் இருக்கணும். சங்கீதக்காரனாக தாவீது 32வது சங்கீதத்தில் முதல் 2 வசனத்தில் சொல்லும் போது சொல்றாரு, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் அப்படின்னு சொல்றாரு. எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான் அப்படின்னு சொல்றாரு. நம்ம பாக்கியவான்களாக இருக்கணும் அப்படின்னா நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இருக்கணும். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இருக்கணும். வேதம் சொல்லுது, பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் அப்படின்னு வேதத்தில் வாசிக்கிறோமே. நம்முடைய பாவத்தை நாம் அறிக்கை செய்து நாம் விட்டுவிட வேண்டும். கடைசியாக கல்லறைகள் திறந்தது, சாவாமையை தரித்து கொள்வராக மரித்தோர் வெளியே வருவார்கள். இந்த மரணத்தின் அந்த சிறையிலிருந்து வெளியில வந்தவர்கள் 144,000 பேரும் அல்லேலுயா என்று ஆர்ப்பரித்தார்கள் என்று வேதம் சொல்லுது. முதலாம் உயிர்த்தெழுதலில் நாம் பங்கு பெறுவோம். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.